ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் ஹாப்பி அண்ட் சேஃப்டி தீபாவளி. இந்த தீபாவளி எல்லாருக்கும் நல்ல ஒரு தீபாவளி அமையட்டும். பாதுகாப்பா பட்டாசுகளை விடுங்க, குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. நேற்று இந்த பைசன் படத்தோடைய ரிவ்யூ வந்து பாதியில நிப்பாட்டி வச்சிருந்தேன். ஏன்னா மைனஸ் பாண்டுகளை கிட்டத்தட்ட பார்க்கும்போது 30 நிமிஷம் போச்சு. அதை நான் மறுபடியும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன். இதுமே நம்ம கொண்டாட போற தீபாவளி எந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு தீபாவளியா இருக்கணும்னு இந்த பைசன் படத்தோடைய மைனஸ் பாண்டுகள் மூலமா நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போலாம். விஷ் மெனி மெனி ஹாப்பி அண்ட் சேஃப்டி அண்ட் ப்ராஸ்பரஸ் தீபாவளி. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். இந்த படம் டோட்டலா ஒரு ஸ்கேம் மூவி சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், கண்டிப்பா இந்த படம் ஒரு ஸ்கேம் மூவி மட்டுமல்ல, இந்த படம் தமிழ்நாட்டுக்கே தேவையில்லாத, தமிழ்நாட்டுக்கே ஆபத்தான ஒரு மோசமான விஷய விதை தான் இந்த படம். அதனால தான் தம்ப்நெயில்ல இந்த படத்தோட பேரை நான் பாய்சன் மாத்திருந்தேன். அதுக்கான ரீசனை நான் வந்து விளாவரியா சொல்றேன் பாருங்க. நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது மாரி செல்வராஜ் ஜாதி பற்று, ஜாதி வெறிங்கிற சேர் சகதியில இருந்து வெளியே வந்துட்டாருன்னு நினைக்கலாம். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், இந்த படம் கண்டிப்பா ஒரு ஜாதி வெறியை தூண்டுற படம் தான். ஆனா யாரோட ஜாதி வெறியை தூண்ட போறதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமான்னு சொல்லப்பட்டாலும் இந்த படத்துல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கபடி மேட்ச் சீன்கள் இந்த படத்தினுடைய மொத்த டியூரேஷன் 2.25 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரம் தான் வருது. மீதி நேரம் ஃபுல்லா கிராமத்தில் நடக்கிற வன்முறை, அடிதடி, விட்டு கொடுத்துட்டு தான் படம் போகுது. அப்ப இதை வந்து நம்ம ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் டிராமான்னு சொல்ல முடியுமா? ரெண்டாவது ரீசன், இந்த படத்துல ஜாதி வெறி இல்லைன்னு சொன்னாலும், ஜாதிய பற்றி இல்லைன்னு சொன்னாலும், அமீர் லால் இந்த 2 பேருமே ஜாதி வெறி பிடிச்ச தலைவர் இல்லை, இவங்க நல்லவங்கன்னு சொல்லி இருந்தாலும், லால் பிரதிபலிக்கிற வெங்கடேச பண்ணையார் கேரக்டர் ஒரு கபடி வீரனை ப்ரமோட் பண்ணி முன்னேற்ற மாதிரி காமிச்சிருந்தாலும், இந்த 2 பேருமே ஜாதியை பத்தி பேசலன்னாலும், இந்த 2 பேரோட குரூப் மக்களும் ஜாதிக்காக தான் சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. படத்துல இந்த குறிப்பிட்ட ஜாதியோட பேர் வரலங்கிறதுக்காக இது ஜாதி படம் இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப காத்து அடிக்குது நம்மளை சுத்தி, ஆனா நம்மளால காத்த பார்க்க முடியாது, அதுக்காக காத்தே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? ஆனாலும் நம்மளால காத்த உணர முடியுது இல்லையா? அதே மாதிரி இந்த படத்துடைய ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நம்மளால ஜாதியுடைய வாசனையை நுகர முடியுது. இந்த படத்துல ஜாதி பேரளவுக்கு இல்லைன்னாலும் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேம்லையும், தூண்லையும், துரும்புலையும், இரும்புலையும் ஜாதி வந்துகிட்டே தான் இருக்கு. தன்னுடைய ஜாதி மக்களை கொடுக்கிற பசுபதி பாண்டியன் கேரக்டர் பிரதிபலிக்கிற அமீர் கொண்டுகிட்டே இருக்காரு. அப்ப இது ஜாதி படமா இல்லையா? ஹோட்டல்ல பரோட்டா சாப்பிட்ற சின்ன பையனை பார்த்து அவனுக்கு எதுக்கு உட்கார்ந்து இருக்கிற லால் இடத்தை சேர்ந்த ஒருத்தர், இவன் நம்மளால பிடி மாஸ்டர் கேட்கிறாரு. அடுத்த சீன்லயே அவர் அமீர் வந்து போட்டு தள்ளிடுறாரு. அப்ப இது ஜாதி பிரச்சனை எல்லாம் நடக்கிற கொலை தானே. அடுத்து வெங்கடேச பண்ணையார் கதாபாத்திரத்தை பிரதிபலிக்கிற லால ஆரம்பத்துல நல்லவர் மாதிரி சும்மா காமிச்சிட்டு அவருடைய ஆட்கள், அமீருடைய ஆட்களை போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கிறார். ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாக்குள்ள எதுக்கு இவ்வளவு தீவிரமான ஒரு வயலன்ஸ்க்கான டீடைலிங்? எதுக்கு அடியாட்களுடைய துரோகங்கள், உள்கூத்துக்களை இவ்வளவு டீட்டெயிலா காமிக்கணும்? நம்ம சொல்ல வந்தது மனதி கணேசனுடைய லைஃப் ஸ்டோரி, அவருடைய அச்சீவ்மெண்ட் ஸ்டோரி. அதுக்கு எதுக்கு இந்த அடியாட்களுடைய உள்கூத்து துரோக விலைகளை டீட்டெயிலா காமிக்கணும்? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? மாரி செல்வராஜுடைய உண்மையான மோட்டோவே தன்னுடைய தேவேந்திர குல என தலைவரை கொண்டது வெங்கடேச பண்ணையாருங்கிற நாடார் தான் சொல்லி காமிக்கதான், அதை ஞாபகப்படுத்ததான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. சோ இந்த படம் ஒரு ஜாதி வெறி சினிமா தான். அடுத்து இந்த படத்துல ஒரு முக்கியமான சம்பவம் இல்ல, ஒரு மோசமான ஒரு விஷயம் விதையை விதைச்சிருக்காரு மாரி செல்வராஜ். அதாவது வெங்கடேச பண்ணையாரை பிரதிபலிக்கிற கந்தசாமிங்கிற லால், பசுபதி பாண்டியனை பிரதிபலிக்கிற பாண்டியராஜங்கிற அமீரை போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாரு. என்னதான் இந்த படத்தோட டீம் இந்த படம் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு டைட்டில் கார்டுல போட்டிருந்தாலும், எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி அதுக்கு முன்னாலே இந்த கதை மனதி கணேசனுடைய பயோபிக்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மனதி கணேசனுடைய பயோபிக் நான் யூடியூப்ல பார்த்தப்ப உண்மைக்கே இந்த மனதி கணேசனுக்கு லால் கேரக்டர்ல வர வெங்கடேச பண்ணையார் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. லோக்கல் டீம்ல இருந்து கொஞ்சம் செட் பண்ணி திருச்செந்தூர்ல விளையாடுறதுக்கு டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது அங்க வந்து பண்ணையாரோட டீம், ஆமா, அவங்க டீமும் அங்க இருக்கும்போது தான் இவரோட விளையாட்டை அப்பதான் அவர் பாக்குறாரு. அதுல நெகிழ்ச்சி அடைஞ்சுதான், ரொம்ப சின்ன பையன் தான், அந்த மேட்ச் நான் பார்த்தேன். அதுல இருந்து அவருக்கு பிடிச்சி போய் தான் உடனே அவரை மனதி கணேசன் வந்து நம்ம டீமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு. அப்ப என்னதான் இவங்க இந்த படம் கற்பனை கலந்ததுன்னு சொல்லி இருந்தாலும், லாலை பார்க்கும்போது நமக்கு வெங்கடேஷ் பண்ணையார் ஞாபகமும், அமீரை பார்க்கும்போது அவருடைய கெட்டப்பா பார்க்கும்போது நமக்கு பசுபதி பாண்டிய ஞாபகமும் வர்த்தனம் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி அமீர் ஒரு கார்ல ஒரு பாலத்துக்கிட்ட வரும்போது
கையெறி குண்டுகளை வச்சு அவர் காரை பிளாஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சம்பவ காட்சியில லாலு கடைசி ஒரு கையெறி குண்டை தூக்கி அமீர் கார் மேல போடுவார். இந்த சம்பவம் உண்மைக்கு 2006 பசுபதி பாண்டியனுக்கு எதிராக பண்ணையார் ஆட்கள் நடத்துற ஒரு அட்டெம்ப்ட் மர்டர். ஆனா அதுக்கு பிளான் பண்ணது வெங்கடேஷ் பண்ணையார் கிடையாது, அவருடைய தம்பி சுபாஷ் பண்ணையார். இந்த வரலாறு அப்படியே மறைச்சிருக்காரு மாரி செல்வராஜ். அதாவது உண்மையான சம்பவத்துல, இந்த கொலை முயற்சி சம்பவத்துல பசுபதி பாண்டியனோட மனைவி இறந்துருவாங்க. பசுபதி பாண்டியன் ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாரு. அதை இங்க படத்துல அப்படியே காமிச்சிருக்காங்க. அப்ப இது அப்படியே பசுபதி பாண்டியனை ஞாபகப்படுத்துதா இல்லையா? சோ இப்ப கரெக்டா லாலு அமீரும் வெங்கடேச பண்ணையார் வெர்சஸ் பசுபதி பாண்டியனா நம்ம மைண்டில் அப்படியே செட் ஆயிருங்களா இல்லையா? ஆனா இங்கதான் வருஷத்தை மாத்தி விஷ விதையை விதைச்சிருக்காரு மாரி செல்வராஜ். அதாவது உண்மை என்னன்னா, பசுபதி பாண்டியன் கொல்லப்பட்டது 2012 வருஷம் ஜனவரி மாசம், உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான். ஆனா வெங்கடேச பண்ணையார 2003 அதாவது பசுபதி பாண்டியனுடைய மரணத்துக்கு 9 வருஷத்துக்கு முன்னாலே, அப்ப ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில இருந்தப்ப, ஜெயலலிதா சிஎம் இருந்தப்ப, அவருக்கே தெரியாம சசிகலாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அப்ப தமிழ்நாடு போலீஸ் டிஜிபியா இருந்த விஜயகுமார் தலைமையில ஒரு ஸ்குவாட் அமைச்சு வெங்கடேஷ் பண்ணையாரை விடிய காலையில என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. அப்புறம் குரோஜெனிக்கல் ஆர்டர் வச்சு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அமீர் சாகுறதுக்கு முன்னாடியே, அமீர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே லால போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா இந்த சினிமால எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, என்னதான் இது ஒரு புனைவு கதையா இருந்தாலும் வெங்கடேச பண்ணையார் தான் பசுபதி பாண்டியனை ஆட்களை வச்சு கொண்டுட்டாரு. அதனால பயங்கர கலவரம் நடந்து வெங்கடேஷ் பண்ணையார ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணி போலீஸ்காரங்க அவர் என்கவுண்டரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்தை நம்ம நாட்டு மக்கள் மண்டையில விதைச்சிருக்காரு மாரி செல்வராஜ். அதாவது வெங்கடேச பண்ணையார் ஆரம்பத்துல நல்லவர் மாதிரி காமிச்சிட்டு அவர் தான் நம்ம இனத்தலைவரை கொண்டுட்டாருன்னு, அந்த இனத்தலைவர் தான் நம்ம இனத்தலைவரை கொண்டுட்டாருன்னு மக்கள் கிட்ட, குறிப்பா இவரோட தேவேந்திர குல மக்கள் கிட்ட பரப்பி இப்பவும் ஒரு சென்சேஷனல் மேட்டரா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த வெங்கடேச பண்ணையார் வெர்சஸ் பசுபதி பாண்டியன் இஷ்யூ இப்பவும் தீ மாதிரி பரவிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, இன்னும் இந்த 2 குடும்பங்களுக்குள்ள பகை தீராம மாறி மாறி வெட்டிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷ விதையை விதைச்சிருக்காரு மாரி செல்வராஜ். ஆக்சுவலா இந்த போர் ஆரம்பிச்சு வச்சது யாரும் பாத்தீங்கன்னா உண்மைக்கே பசுபதி பாண்டியன் தான். 1993 ஒரு சாதாரண கூலி பிரச்சனையா, ஒரு உப்பள பிரச்சனையா ஆரம்பிச்சு அதை கோர்ட் மூலமா பேசி தீர்க்காம தேவேந்திர குல இனத்த மக்கள் பசுபதி பாண்டியன் போய் பண்ணையார் அட்டலிங்களுக்கு கூலி சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போய் வெங்கடேச பண்ணையாரும் அவருடைய தம்பியுமான சுபாஷ் பண்ணையாருடைய தாத்தா அப்பா அந்த 2 பேரையும் பசுபதி பாண்டியன் தான் நேர்ல போய் அடியாட்களை வச்சு விட்டு கொண்டிருக்காரு. அந்த கேஸை இவர் பேரையும் இம்ப்ளிகேட் பண்ணிருக்காங்க போலீஸ்காரங்க. அதனால நடந்த சம்பவங்கள் ஒண்ணுதான் 2012 நடந்த பசுபதி பாண்டியன் மர்டர். அவரை திண்டுக்கல்ல வச்சு அவர் பதுங்கி இருந்த வீட்டிலே வச்சு பிளானா ஸ்கெட்ச் போட்டு சைக்கிள்ல வந்து கொண்டிருக்காங்க பண்ணையார் ஆட்கள். அதுக்கு பிளான் பண்ண சுபாஷ் பண்ணையார் தரப்பு 18 பேர்ல 10 பேரே இது வரைக்கும் பிளான் பண்ணி பசுபதி பாண்டியன் ஆட்கள் போட்டு தள்ளிட்டாங்க. அதுல பசுபதி பாண்டியன் இந்த வீட்டுல தான் இருக்காருன்னு காட்டி கொடுத்த நிர்மலா தேவின்னு ஒரு லேடியோட தலையை வெட்டி அவங்களோட தலையை பசுபதி பாண்டியனோட சமாதியில வச்சிருக்காங்க அவருடைய ஆட்கள். இதெல்லாம் மாரி செல்வராஜ் உண்மைக்கு சினிமால வந்து சொல்லுவாரா? இப்படி இந்த 2 தரப்புலையும் குறைஞ்சது ஒரு 200 பேராவது இந்த 30 வருஷத்துல இறந்திருப்பாங்க. இன்னும் இந்த மேட்டர் திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள 2 பேரும் ஒருத்தர் பழி தீர்க்கிறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு இந்த கர்ணன் படத்துல கொடியங்குளம் சம்பவத்தை எடுத்திருந்தாரு. அது ஒரு முடிஞ்சு போன சம்பவமா வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கொடியங்குளம் கேஸ் ஃபைல மூடிட்டாங்க. ஆனா இந்த பசுபதி பாண்டியன் வெங்கடேஷ் பண்ணையார் கேஸ் ஃபைல இது வரைக்கும் மூடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. பசுபதி பாண்டியனை கொண்ட மீதி 8 வரையும் பசுபதி பாண்டியன்கள் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டு அந்த எரியிற தீயில் பெட்ரோல் ஊத்திருக்காரு மாரி செல்வராஜ். அப்ப இந்த படம் ஒரு ஸ்பாமா இல்லையா? இந்த படம் ஒரு விஷ விதையா இல்லையா? நாளைக்கு இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச சினிமாக்கள் தியேட்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணா எல்லா ஜாதிக்காரனும் தியேட்டருக்கு வருவான். என்னடா எங்க ஜாதிக்காரன் இப்படி பண்ணிருக்காருன்னு தியேட்டர்களை அடிச்சுக்கிட்டு அறிவாளால விட்டு சாக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்படி கொஞ்சம் கூட சோசியல் அவேர்னஸ் இல்லாம ஜாதி வெறி சினிமாவை எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். உண்மைக்கே இவர் நல்ல ஒரு ஜாதி வெறி இல்லாத இயக்குனர் என்ன பண்ணிருக்கணும், அந்த கந்தசாமி பாண்டியன் கதாபாத்திரங்களோட டாமினேஷனை அவங்க வர்ற நேரத்தை ரொம்ப குறைச்சிட்டு அவங்க பகையை இந்த படத்துல அந்த அளவுக்கு காமிக்காம அவங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆகிற மாதிரி காமிச்சு அவங்க 2 பேரும் இந்த வனத்தி கணேசனுக்கு சப்போர்ட் பண்ணி டெல்லி கேம்ஸுக்கு அனுப்புற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா தான்
அங்குள்ள மற்ற மாநில விளையாட்டுக்காரங்களால் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார், எப்படி ஒதுக்கப்படுகிறார், எப்படி நசுக்கப்படுகிறார், எப்படி பிதுக்கப்படுகிறார், அதை மீறி எப்படி தன்னுடைய திறமையினால கடைசி எப்படி ஏசியன் கேம்ல ஜெயிச்சிருக்காருன்னு காமிச்சிருந்தாருன்னா மாரி செல்வராஜ் உண்மைக்கே ஒரு ஜாதி பற்று இல்லாத டைரக்டர்னு நானே பாராட்டி இந்த படத்துக்கு 5க்கு 5 ஸ்டார் கொடுத்துருப்பேன். இந்த படத்தோட உண்மையான ஸ்டார் ரேட்டிங் நீ பின்னாடி பார்க்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா எடுக்கிறேன்னு அதை த்ரில்லிங்கா சொல்றதுக்காக உணர்ச்சியை தூண்டுறேன்னு வெங்கடேச பண்ணையார் தான் பசுபதி பாண்டியனை கொண்டுட்டாருன்னு முற்றிலும் ஒரு தவறான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அந்த நாடார் தேவர் சமுதாயத்துக்குள்ள போய் அந்த தீயில விரோதத்துல பழைய சம்பவங்கள்ல கிளை இப்பவும் பெட்ரோலை ஊத்திருக்காரு மாரி செல்வராஜ். நல்லவேளை இந்த கெட்டதுல ஒரு நல்லது பண்ணிருக்காரு. என்னன்னா வெங்கடேஷ் பண்ணையார் மரணத்துக்கு அப்புறம் நடந்த படத்துல பசுபதி பாண்டியங்கிற அமீரோட மரணத்துக்கு காரணம் இறந்து போன வெங்கடேச பண்ணையாருங்கிற லால காமிச்சிருந்தாரு. அதை விட்டுட்டு இவர் வெங்கடேச பண்ணையாரோட தம்பி சுபாஷ் பண்ணையார்னு காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நாட்டு பயங்கர வைரலாகி பயங்கர தீ மாதிரி பரவி இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த மேட்ரு இன்னும் பயங்கர இஷ்யூவா பிடிச்சு நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல இருந்து இந்த 2 மாவட்ட மக்களும் இப்ப கிரேட் எஸ்கேப். அந்த அபாயத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்காரு மாரி செல்வராஜ். அதுல மட்டும் கொஞ்சம் சந்தோஷம். அப்ப இது ஜாதி வெறிய படமா இல்லையா? பரியேறு பெருமாள் கர்ணன் படம் வந்தப்ப அந்த பட சீன்கள் உண்மைக்கு நெருக்கமான சீன்களா ரியலிஸ்டிக்கா இருந்ததுனால ஒரு யதார்த்தமான படைப்பாளியா மாரி செல்வராஜை பார்த்து நம்மளும் கூஸ் பம்பிங் ஆகி அந்த படங்களை பத்தி ஆகா ஒவ்வொன்னு பாராட்டி வச்சிட்டோம், நான் உள்பட. ஆனா மாரி செல்வராஜ் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நம்மளுடைய யதார்த்தமான படைப்புக்காக இவங்களை பாராட்டல, நம்மளுடைய ஜாதிய படங்கள் இவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஜாதிய படங்களா எடுத்து தள்ளிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய கர்ணன் படத்துக்கு யூடியூப்ல ரிவ்யூ போட்டதும் இல்லாம அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா 3 வீடியோ போட்டிருந்தாரு ஒரு யூடியூபர் அறிவாளி. அது நான் தான் இப்போ தெளிஞ்சிட்டேன். அந்த கர்ணன் படமே பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்கிங் எவ்வளவு உண்மைக்கு நெருக்கமா ரியாலிட்டியா இருந்தாலும் அதில் வர கண்டா வருஷங்க பாட்டும் விட்டுறாதீங்க எப்போ பாட்டும் இடைவெளி நேரத்தில் வர்ற அந்த பஸ்ஸை தனுஷ் அடிச்சுன்னு ஒரு அந்த சென்சேஷனல் சீன், அதுக்கான பிஜிஎம் ஸ்கோரிங், அந்த வன்முறையை தோன்ற கிளைமாக்ஸ் சீன், இது எல்லாத்தையும் தியேட்டர்ல பார்க்குற ஒரு பொதுஜன மக்களான நமக்கே அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்பிங் வெறி வருதுன்னா அப்ப அந்த படத்தை தியேட்டர்ல பாக்குற அவருடைய ஜாதி மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெறி வரும்னு பார்த்துக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு ரியாலிட்டிங்கிற ஒரு அருமையான எலமெண்ட்டை வச்சு மக்களுடைய ஜாதி வெறியை தூண்டுறாரு மாரி செல்வராஜ். இதுக்கு மேல ரொம்ப கேவலமா வாழைன்னு சின்ன பசங்க நடிச்ச அந்த படத்துல மறைமுகமா இந்த ஜாதிக்காரங்க வாழைப்பழம் சாப்பிட தகுதி இல்லாதவங்க மாதிரி காமிச்சு இவங்க வாழைப்பழத்தை திருடி சாப்பிட்டதுனாலதான் இவங்க கொல்லப்படுறாங்கன்னு இவங்க மேல இவங்க ஜாதி மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு மாரி செல்வராஜ். இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு உத்தி தெரியுமா? நீ ஏன் அதெல்லாம் பாக்குற? அதையெல்லாம் விட்டுட்டு தானே இப்போ ஒரு ஜாதி வெறி இல்லாத படமா எடுத்திருக்காரு, அதை பாராட்டுறதை விட்டுட்டு நீ எதுக்கு பழையதெல்லாம் நோண்டுறது நீங்க என்ன கேட்கலாம். ஆனா மாரி செல்வராஜை மட்டும் கொடியங்குளம் சம்பவம் மனதி சம்பவம் எல்லாத்தையுமே கிளறுவாராம். நம்ம இவருடைய தவறுகளை கிளறக்கூடாதா? இப்படி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட மக்களுக்காக படம் எடுக்கிறேன்னு ஜாதி வெறியை தூண்டுற வன்முறையை தூண்டுகிற மாரி செல்வராஜ், முத்தையா, லோகேஷ் கனகராஜ் மாதிரி இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் உண்மைக்கே அழிக்கப்பட வேண்டியவர்கள், நசுக்கப்பட வேண்டியவர்கள், அடக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் சினிமாக்கள் வராத தீபாவளி தான் உண்மையான அருமையான தீபாவளி. என்னைக்கு இந்த டைரக்டர்களுடைய சினிமாக்கள் அழிக்கப்படுகிறதோ அன்னைக்குதான் தமிழ் சினிமா உண்மையான தீபாவளியை கொண்டாட ஆரம்பிக்கணும். இன்னும் இந்த மாதிரி இயக்குநர்களை சினிமாக்கள்ல படம் எடுக்க விட்டா தமிழ் சினிமாவும் நாசமாகும், தமிழ் மக்களும் நாசமாவார்கள், தமிழ் நாடும் நாசமாகும். எல்லாரும் கத்தியை அருவாளை தூக்கிட்டு ஒருத்தர் வெட்டி கொண்டுட்டு அலைவாங்க. அப்ப மற்ற மொழியில ஜாதிய சினிமாக்கள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மற்ற லாங்குவேஜ்லயும் ஜாதிய சினிமாக்கள் வருது. அது ஒரு இயக்குநருடைய படைப்பா 1 அல்லது 2 படங்கள் நம்ம அலோவ் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் தங்களுடைய ஜாதி இன மக்கள் மேல வரணும், முன்னேறணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு ஆசைப்படணும், அது தப்பே இல்லை. ஆனா தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் எடுத்து ஜாதி வெறியை தூண்டுறதுக்கு பதிலாக வன்முறை காட்சிகளை சுத்தமா ஒழிச்சுட்டு வன்முறையை தூண்டுறதை சுத்தமா ஒழிச்சிட்டு தன்னுடைய ஜாதி மக்களை ஏன் இந்த படத்துல ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி ப்ரொமோட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி முன்னேற்றக்கூடாது? ஏன் இந்த பைசன் படத்துல 2 நல்ல தலைவர்களும் ஒன்றுக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டு சமாதான மாதிரி பேசி காமிச்சிருக்க கூடாது? அப்படி ஒரு சொல்யூஷன் மாரி செல்வராஜ் இந்த படத்துல காமிச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டின் கவர்மெண்ட்னாலே சால்வ் பண்ண முடியாத அந்த வெங்கடேச பண்ணையார் பசுபதி பாண்டியன் விரோத இஷ்யூவை
இந்நேரம் என்னைக்கே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இந்த ரெண்டு தலைவர்களும் ஒன்னா பேசுற மாதிரி காட்சிகள் வச்சிருந்தாருன்னா அதைத்தான் மாரி செல்வராஜ் உண்மைக்கே நல்ல ஒரு ஜாதி வரி இல்லாத இயக்குனாருன்னா இப்படிப்பட்ட சீன் தான் வச்சிருக்கணும் அவரு. அதனால இந்த மாதிரி ஜாதிய படங்களை நேரடியாகவோ ஸ்போர்ட்ஸ் டிராமாங்கிற பேர்ல மறைமுகமாக எடுத்த மக்களை தூண்டுனா அந்த மாதிரி படங்களை நம்ம யூடியூப் சேனல் என்னைக்குமே அனுமதிக்காது. ஜாதி வெறி பிடிச்ச சினிமாக்களுக்கு நம்ம சேனல் எப்பவுமே அங்கீகாரம் கொடுக்காது. ஜாதி வெறிய தூண்டுற ஜாதிய சினிமாவா இருந்தா அதை வன்மையா கண்டிக்க தான் செய்வோம். இல்லாம ஜாதிய சினிமாவா இருந்தாலும் வன்முறையை ஒழிச்சிட்டு ஜாதிய ஒற்றுமையை ப்ரமோட் பண்ற படமா இருக்கா அதுக்கு நம்ம யூடியூப் சேனல் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி இல்ல. சம்பவங்களை கரெக்டா சொல்லாம மாத்தி மாத்தி டேட் மாத்தி வருஷம் மாத்தி பேசி வேற ஒரு விஷயம் விதையை விதைச்சிருக்காரு மாரி செல்வராஜ். இந்த படத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் ஸ்கிரீன் பிளே அது இதுன்னு சும்மா சூப்பரா பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. நார்மலா எழுதியிருக்காரு, டயலாக்கள் சூப்பரா இருக்கு, அதே மாதிரி டெக்னிக்கலா ரியலா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆக்டர்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டருக்கு தான் அந்த ரியலிஸ்டிக் ஸ்கிரீனுக்கான கிரெடிட் ஃபுல்லா போய் சேரும். 1.5 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய ஒரு படத்தை தேவையில்லாம ஜாதி குரூப் வன்முறை அது இதுன்னு 2006 நடந்த ஒரு சம்பவம், 2003 நடந்த ஒரு சம்பவம், 2012 நடந்த ஒரு சம்பவம் எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு அடிச்சு 1983 ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சு அதுவும் நாடார் இன தலைவர் தான் எங்க இன தலைவரை கொண்டுட்டாருன்னு ஒரு விஷயம் விதையப்படுறப்படி ஜாதி விதையை தூண்டிருக்காரு. கேட்டா இது பசுபதி பாண்டியன் வெங்கடேச பண்ணையார் கதை கிடையாது, நாங்க தான் டைட்டில் சீன்ல இது ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு முதல்ல சொல்லிட்டோமேன்னு மழுப்புவாங்க. இந்த 2029 கர்ணன் படத்துல இதே மாதிரி ஒரு சேட்டையை தான் பண்ணியிருந்தாரு மாரி செல்வராஜ். அதாவது அந்த கொடியங்குளம் சம்பவம் நடக்கிற நேரத்து கூட 1997 நடந்த வீர சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழக பஸ் வன்முறை மேட்டரை அப்படியே ஜாயின் பண்ணி நடந்த கருப்பு வரலாறுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்லி சம்பவங்களை ஃபுல்லா குரோஜனிக்கல் ஆர்டர்ல சொல்லாம மாத்தி மாத்தி சொல்லி மக்கள் மனசுல ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஒரு ஜாதிய வெறிய தூண்டாரு மாரி செல்வராஜ். அதுக்கு இவர் எடுத்துக்கிட்ட அந்த உத்தி தான் ஸ்போர்ட்ஸ் டிராமாங்கிற ஒரு நாடகம். தன்னுடைய வழக்கமான ஜாதி வெறி சினிமான்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, தான் ஒரு ஜாதி வெறியன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மனதி கணேசன் கதையை சொல்றேங்கிற சாக்கர்ல இறந்து போன ஒருத்தரை பத்தி சினிமாங்கிற பவர்ஃபுல் மீடியா மூலமா தப்பான தகவல்களை பரப்புறாரு. ஏற்கனவே இப்ப இன்ஸ்டால தங்கள் ஜாதி மக்களை பத்தி பில்டப் பண்ணி ப்ரமோ சாங்குகளை அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் மாத்தி மாத்தி அப்லோட் பண்ணி தங்களுக்குள்ள ஜாதி வெறி எடுத்துக்கிட்டு இப்பவும் தங்களோட கைகள்ல நல்ல கலரா கயிறுகளை கட்டிட்டு ஜாதி வெறியோட அலைஞ்சிட்டு இருக்க அந்த 2K கிஸ். இதுல இவர் வேற எரியில கீழே பெட்ரோல் ஊத்திட்டு அலையிறாரு. கேட்டா இது நாடார்களுக்கு உண்டான வெற்றி, நாடார்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு ஒரு பில்டப் வேற, நாடார்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு ஒரு பொய்யான ஒரு இமேஜ். இவர் உண்மைக்கே ஒரு ஜாதிய படைப்பாளி என்ன? தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல சூப்பரா கிரிக்கெட் விளையாட போய் இந்தியன் கிரிக்கெட் டீம் வரைக்கும் போனானே ஒரு பையன், அவன் பேர் கூட தங்கமாரியப்பன் நினைக்கிறேன். அந்த பையனோட கதையை கூட தனுஷை வச்சு ஐஸ்வர்யா ரஜினி டைரக்ஷன் பண்ண முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணாதனால அந்த படம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அந்த தங்கமாரியப்பன் ஒரு தலித்தின பையன் தானே, அவன் கதையெல்லாம் எடுக்க மாட்டாரு மாரி செல்வராஜ். ஏன்னா அவனுடைய பயோபிக்ல இந்த மாதிரி ஜாதி அரசியல் சம்பவங்களை உள்ள கொண்டு வந்து அதை ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன்னு த்ரில்லிங்கா சொல்றதுக்காக அன்னைக்கு நடந்த வன்முறைகளை மறுபடியும் கிளறி உள்ள வலுக்கட்டாயமா திணிச்சு படத்தை விறுவிறுப்பா கொண்டு போக முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது. அதனால தான் தங்கமாரியப்பன் கதையை மாரி செல்வராஜ் எடுக்கவே இல்லை. மற்ற மைனஸ் பாயிண்ட்கள் பாத்தீங்கன்னா இந்த படம் ஜாதி வெறி இல்லாத படம் அப்படின்னாலும் கூடி இருக்கிறவங்க ஜாதி வெறியை தூண்டிக்கிட்டே இருக்கிறதுனால வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கு. முதல்ல இந்தியாவில் இருக்கிற சென்சார் கூட டிசால்வ் பண்ணணும், புது மெம்பர்ஸ் போடணும். இப்போ ரீசெண்டா அந்த ரொம்ப 2-3 வருஷங்களா இந்த அனிமல், கில்லு, மார்க்கோ, கர்ணன், ஜானி காகிதம், ராக்கி மாதிரி வன்முறை ரத்த வெறியாட்டம் ஆகிற படங்கள் எப்படி சென்சார் தியேட்டர்களுக்கு வருதுன்னு தெரியல. இனிமே இந்த முத்தையா, மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ் மாதிரி இயக்குனர்கள் ஜாதி சினிமாக்கள், வன்முறை சினிமாக்கள் எடுத்தாங்கன்னா இவங்களுடைய படங்களை கண்டிப்பா பேன் பண்ணியே ஆகணும். ரீசெண்டா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சிம்பு நடிக்க போற அரசன் படத்தினுடைய ப்ரமோ பார்க்கும்போது அதுல அவ்வளவு வயலன்ஸ், ஹீரோ சிம்பு அப்படியே ரத்தத்தினால முகத்தை தொடங்கிறாரு. ஒரு ப்ரமோலே எந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ் பாருங்க. சரி, நம்ம படத்தை கட்டுக்குவாங்க. இந்த படத்துல ரியலிஸ்டிக்கா சொன்ன விதத்துல ஜெயிச்சாலும் நான் லீனியரா சொன்னதுனால ஹீரோ இந்த லீக் மேட்ச்ல ஜெயிச்சிடுவாரா, செலக்ஷன் லிஸ்ட்ல இவர் பேரு வருமா, ஹீரோவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு ஒரு த்ரில்லிங் ஃபீலிங் வரவே மாட்டேங்குது. ஆரம்பத்திலே இவர் ஜப்பான்ல ஃபைனல் மேட்ச் வரையும் போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த இடையில இவர் எப்படி போவார்னு, எப்படி முன்னேறுவார்னு ஒரு த்ரில்லிங் மூமெண்ட் வரும். ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவை யாராவது நான் லீனியர்ல சொல்லுவாங்களா? அது சரி, இவர் என்ன உண்மைக்கே ஸ்போர்ட்ஸ் டிராமா எடுத்திருக்காரு. இந்த படத்துல இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வேற, அதை கரெக்டா பண்ணிருக்காரு மாரி செல்வராஜ்.
அது புரியாம நிறைய அறிவில்லாத யூடியூபர்ஸும் மக்கள் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் தீபாவளி அன்னைக்கு ரத்த வெறி வன்முறை ஆட்டம் ஆடுற இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அசிங்கமா இல்ல? ஒரு 30 வருஷம் முன்னாடி 1992வது வருஷம் இதே தீபாவளி அன்னைக்கு தேவர் மகன் ஒரு ஜாதிய படம் வந்தது. ஆனா அந்த படம் ஜாதியை ப்ரமோட் பண்ணுச்சா? அந்த படத்துல என்னதான் ஆட்கள் அருவாளை வச்சு வெட்டிக்கிட்டாலும் படத்தோட முக்கியமான தலைவர் ஜாதி வேண்டாம் ஜாதி வேணாம், என்ன மாதிரி நீங்களும் இப்படி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அலையாதீங்க, ஜெயில போய் வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்காதீங்கன்னு மக்களுக்கு பாடம் சொல்லிட்டு ஜெயிலுக்கு ட்ரெயின்ல ஏறி போறாரு. அந்த மாதிரி மகத்தான படங்கள் வந்த தீபாவளியில இந்த மாதிரி வன்முறை படங்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் உண்மைக்கே வெட்கப்படணுங்க. இந்த படத்தை இவ்வளவு நிறைய ப்ரமோட் பண்ணதே இந்த அறிவில்லாத யூடியூபர்ஸ் தான். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ரிலீஸ் ஆன முதல் நாளே ரிவ்யூ அப்லோட் பண்ணிடணும், இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும். இந்த படத்தோட ரியல் கான்செப்டே புரியாம, மாரி செல்வராஜோட உண்மையான நோக்கமே புரியாம இந்த படம் ஒரு காவியம், இது ஒரு ஜாதி வெறி இல்லாத படம், மாரி செல்வராஜ் ஜாதி வேற்றுமையை மறைஞ்சு நாடார்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்திருக்காரு, சுபாஷ் பண்ணையார காப்பாத்தி இருக்காரு, இது நாடார்கள் கொண்டாடும் வெற்றின்னு தப்பா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது ஒரு 3 நாள் லேட்டா தான் இந்த படம் உண்மைக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க, இந்த படத்துல உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு ஃபுல்லா பிரிச்சு மேய்ச்சி ரிவ்யூ அண்ட் கம்ப்ளீட் அனாலிசிஸ்ங்கிற பேர்ல தான் எனக்கு வர வியூஸ் பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு படத்தை பத்தின உண்மையான மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு படத்தோட ரிவ்யூவும் நான் 2 நாள் கழிச்சு நல்லா கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, படத்தோட மேட்டருக்கு வாங்க. இவங்க இந்த த்ரில்லிங் மூமெண்ட்டை கெடுத்துட்டாங்கன்னு அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப போன வருஷம் தீபாவளிக்கு வந்து அமரன் படம், அந்த படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் கதை தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட கிளைமாக்ஸும் மேஜர் முகுந்த் வரதராஜன் இறந்துருவார்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் முக்கியமான ஃபைட் சீன்கள், யுத்த காட்சிகள், கிளைமாக்ஸ் காட்சிகள்ல நம்ம எப்படி நகத்தை கட்சிக்கிட்டு சீட் கார்னர்ல உட்கார்ந்துருந்தோம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண வேண்டாமா? அது மட்டும் இல்லாம தன்னோட பழைய படங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்முலா, புத்தர் சிலை, அம்பேத்கர் படம், பெட்ல வைக்கிற பிச்சுவா கதி, இந்த பேட்டர் தான் எல்லா படங்களையும் மாரி செல்வராஜ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அவருடைய எல்லா படங்களையும் அனிமல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பரியேறும் பெருமாள் படத்துல நாய், கர்ணன் படத்துல ஒரு கழுதை, அடுத்து அந்த மாமன்னன் படத்துல பன்னி, இப்ப இந்த படத்துல ஆடு. தன்னோட படங்களை எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்ல கொண்டு போய் ஜாதி வெறி படம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிராமத்துல நடக்கிற அப்படி மேட்ச்களை யதார்த்தமா சொல்றேங்கிற பேர்ல, மனத்தி கணேசனுடைய கதையை சொல்றேங்கிற பேர்ல வன்முறை அது இதுன்னு டயத்தை இழுத்துட்டு கடைசி கிளைமாக்ஸ்ல மட்டும் இது ஸ்போர்ட்ஸ் டிராமாங்கிற ஞாபகம் வந்து நேஷனல் லெவல் கேம் நடக்கிற சீன்கள், ஃபைனல் மேட்ச் நடக்கிற சீன்கள் எல்லாத்தையுமே அவசரமா நுனிப்பூல் மேய்கிற மாதிரி மேய்ச்சதுனால அதுல உள்ள த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சு சினிமா தடந்து அதிகமா இருக்கு. கிளைமாக்ஸ்ல கேப்டன் ஹீரோவுக்காக தான் உட்கார்ந்துகிட்டு அவரை ஜெயிக்கிறதுக்காக கபடி ரைடுக்கு அனுப்புறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. இதுக்கு மேல அந்த படத்துல மைனஸ் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு திராணி இல்லை. நீங்களே எப்ப திருந்த போறீங்கன்னு தெரியல. அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். மாரல் வேல்யூன்னு பாத்தீங்களா, ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரன் எப்படி தடைகளை மீறி ஊர்ல நடக்கிற வன்முறையும் தாண்டி வெளியில டெல்லி வரைக்கும் போய் ஏசியன் கேம்ல ஜெயிக்கிறாங்க. அருமையான ஒரு மாரல் வேல்யூ. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கேமரா, மியூசிக் அண்ட் பிஜிஎஸ் ஸ்கோரிங் உட்பட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா அந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் தான் ஸ்போர்ட்ஸ் டிராமாங்கிற பேர்ல மறைமுகமா ஒரு ஜாதி விஷயத்தை விதைச்சிருக்காரு டைரக்டர். அதனால இதுக்கு நம்ம ரேட்டிங் கொடுக்க முடியாது. அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு 5க்கு 3 ஸ்டார்கள் கொடுக்கலாம்னாலும் படத்துல வயலண்ட் சீன்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஸ்டார் மைனஸ் பண்ணி ஃபைனலா அந்த படத்துக்கு 5க்கு 2 ஸ்டார்கள் கொடுக்கலாம். பெண்கள், குழந்தைகள் மட்டுமல்ல 6 அறிவு இருக்கிற ஜனங்கள் யாருமே பார்க்க தகுந்த ஒரு ஒருத்தில்லாத இந்த ஒரு ஜாதி வெறியன் தான் இந்த பைசன் காளை மாடன். இந்த பைசனை அந்த குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். மொத்தத்துல பைசன் பாய்சன் சொல்லி விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து தான். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி ஜாதிய படங்கள் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா நீங்க மட்டும் போய் தியேட்டர்ல போய் பார்த்துக்கோங்க. பெண்கள், குழந்தைகள் தயவு செய்து வேண்டாம். ஓகே நண்பர்களே, இந்த விமர்சனத்தை இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த படம் நீங்க பார்த்தப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்க கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் எல்லாருக்கும் ஹாப்பி, ப்ராஸ்பரஸ் அண்ட் சேஃப்டி தீபாவளி.